ராம் ராம். வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிற ரெசிபி மகா சிவராத்திரிக்கு பண்ணக்கூடிய பிரசாதம் மிளகு சம்பா தான் நம்ம பார்க்க போகிறோம். சிவனுக்கு ரொம்ப உகந்த பிரசாதங்களில் இதுவும் ஒன்று. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு பிரசாதம் நம்ம பண்ணுறது உண்டு. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மிளகு சம்பா. ஸோ நம்மளோட சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் தான். அதை தவிர எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் பண்ணக்கூடிய நெய்வேத்தியங்கள், சீசனல் ஃபுட்ஸ் எல்லாமே போட்டுருக்கோம். ஸோ நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிளகு சம்பா, அதாவது மிளகு ஜீரக பொடி போட்ட சாதம் பண்ணுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக ஒரு வறுத்துக்க போகிறோம். ரொம்ப கருப்பாலாம் வறுக்கணும்னு கிடையாது, லைட்டாக ஒரு வறுத்தா போதும். இப்போது உங்களுக்கு எவ்வளோ சாதம் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு குவான்டிட்டி பார்த்துட்டு நீங்கள் மிளகு போட்டுக்கோங்க. நான் குட்டி டேபிள் ஸ்பூனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதிலே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்போ எவ்வளோ மிளகு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க. இது ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக ஒரு சூடு காட்டினா போதும். ஸோ இதையும் ஒரு சூடு காமிச்சாச்சு. இப்போ இதை ஒன்றும் பாதியுமாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். கோர்ஸாக நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு சம்பா சாதம் பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு வச்சுருக்கேன். நெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு வறுத்துக்கலாம். இதில் வாசனைக்கு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகு ஜீரக பொடி நம்ம ஒன்றும் பாதியமாக பண்ணின்னு இருக்கோம், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்தை பொறுத்துண்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இது மிளகு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் வடித்து வச்சுருக்க சாதம் உதிராக வடித்து வச்சுருக்கேன், வடித்து ஆரமும் வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே கலந்துக்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கோவில்களில் இந்த பிரசாதம் ரொம்ப பிரசித்தியான ஒன்று, மிளகோரன்னு சொல்லுவா. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இதை நல்லா அப்படியே ஒரு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சம்பா சாதம், மிளகு சாதம், மிளகு உரை எப்படி வேணாலும் சொல்லலாம், அது ரெடி ஆகிடும். பாருங்க. ஸோ காரம் சப்போஸ் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம். இல்லை இந்த காரமே போகும் அப்படின்னா நீங்கள் இது ஒன்று எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சாதம் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சாதம் கொஞ்சம் உதிராக வடிச்சுட்டோம் அப்படின்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய நெய் விட்டு தான் பண்ணியிருக்கோம். வேணும்னா நீங்கள் மேலே அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா போட்ட நெய்யே போரும். அவ்வளோதான், சூப்பரான சம்பா சாதம் ரெடி ஆகிடுது. ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மிளகு சம்பா பிரசாதத்தை எல்லாருமே சிவனுக்கு கண்டிப்பாக பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.